ஒரு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கன்னா காளான் பிரியாணி செய்ய போகிறோம். பட்டை எடுத்தாச்சு, கிராம்பு, கல்பாசி பூ, பிரியாணி இலை எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அதெல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவு வெங்காயம் போட்டாச்சு. தேவையான அளவு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். இதை அரைக்கணும். அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி புதினா வெட்டியாச்சு. இதில் போட்டுக்கணும். கொத்தமல்லி புதினா இதில் போட்டு எல்லாமே அரைச்சிடணும். தேவையான அளவு இஞ்சி போட்டுக்கணும். இஞ்சி நிறையா போட்டு பூண்டு, இஞ்சி கம்மியாக போட்டு பூண்டு நிறையா போடணும். ஓகேங்களா? அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் 3 பாக்கெட் காளான் போடுறோம். ஓகேங்களா? வீட்டுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். செவக்க வதங்கினாத்தான் இந்த பாருங்கள், வெங்காயம் நல்லா செவக்க வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா பிரியாணிக்கு பொடி எடுக்க போகிறோம். தேவையான அளவு மல்லித்தூள் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். சிக்கன் மசாலா, தேவையான அளவு சிக்கன் மசாலா, மிளகாத்தூள் தேவையான அளவு, காரம் வேணால் காரம் சேர்த்துக்கலாம், காரம் கம்மியானா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்து பிரியாணி மசாலா 50 கிராம் போட்டுக்கணும். கரம் மசாலா கொஞ்சோண்டு லைட்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த பட்டை கிராம் வாடைக்கு வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக. இப்போ வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. ஓகேங்களா? நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு வதங்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கொத்தமல்லி புதினா தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றணும். அதை ஊற்றிட்டு நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சா, அதுக்கப்புறம் நம்ம பொடியை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், எல்லா பொடியும் போட்டு சேர்த்து போட்டுடணும். போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கா? இந்த கிளாஸில் நம்ம ஒரு கிளாஸ் போட்டோம். ஒரு கிளாஸுக்கு வந்து பாஸ்மதி அரிசினா 1க்கு 1.5 ஊற்றணும். இதே வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி வீட்டில் உள்ள போகிறோன்னா 1க்கு 3 ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்ற போகிறோம். 1 2 3 4 5 6 7. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 1 படி உப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம 2 கிலோ போட்டிருக்கோம், அதனால் வந்து 2 படி உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 கப்பு தயிர் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டினதுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். கொதிக்க விட்டு தான் காளான் போடணும். இப்போ மூடி போட்டாச்சு. ஓகேங்களா? நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் காளான் போடணும். இந்த பாருங்கள், காளான் வெட்டி நல்லா ஊற போடணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த அழுக்கு எல்லாமே போகும். அழுக்கெல்லாம் போயிடுச்சு பற்றில நல்லா கழுவணும். அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் போச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். தண்ணி கொதிக்குது. இப்போ காளான் போட போகிறோம். காளான் போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க. என்ன போடுறோன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு அரிசி தான் போடுறோம். வீட்டில் உள்ள சாப்பாடு அரிசி தான் போடுறோம். சீரக சம்பா போடல, வீட்டில் உள்ள சாப்பாடு அரிசி தான் போடுறோம். ஓகேங்களா? காளான் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், காளான் நல்லா வெந்துருச்சா? அரிசி போட போகிறோம். இந்த
இந்த பாருங்கள் அரிசி போட போகிறோம். அரிசி போட்டாச்சு. அரிசி போடணுன்னே கிண்டாமல் விட்டுறக்கூடாது, நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் வந்து அதுக்கு அடியில் பிடிக்காது. ஓகேங்களா? நல்லா கிண்டிட்டு 10 நிமிஷம் மூடியை போட்டுறணும். அப்போ தான் கொதி நல்லா வரும். வாங்க இப்போ மூடியை எடுத்து பார்ப்போம். நல்லா கொதி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். வாடை சூப்பராக கம்முன்னு சூப்பராக இருக்குது. வாடை அருமையாக இருக்குது. பிரியாணி வாடை. பிரியாணி நல்லா கொதிக்குது. அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும். வாடை சூப்பராக கும்மு. பிரியாணி நல்லா கொதிக்குது. கலர் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பிரியாணி கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்க்குறப்பே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிரியாணி கலரு. இப்போ பிரியாணி தயிர் வெங்காயம் வெட்டி வச்சு தயிர் போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா பிணைய போகிறோம். பிரியாணி நல்லா கொதிக்கிறது. நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா அடியில் உட்காந்துடாமல் நல்லா கிண்டிக்கணும். ஓகேண்ணா? இது விட்டாலும் பரவாயில்ல. இனிமேல் தான் நல்லா அடிக்கடி கிண்டிக்கணும். அப்போ தான் வந்து அடியில் உட்காராது. நல்லா தண்ணி வற்றிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் நல்லா தண்ணி ஊற்றணும். எவ்வளோதான் பிரியாணி எப்படியே போட்டாலும் இந்த தம் போடுற மெத்தடு தான் வந்து மெயின். ஓகேங்களா? பிரியாணி நல்லா கொதிக்குது. தண்ணி வற்றிடுச்சு ஓரளவு. தண்ணி நல்லா வற்றிடுச்சு. தண்ணி நல்லா வற்றிருச்சு. தண்ணி நல்லா வற்றிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு மூடியை போட்டுறணும். மூடியை போட்டு ஒரு சட்டியில் தண்ணியை பிடிச்சி வச்சிடணும். வச்சுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். இந்த பார்த்தீங்களா? இப்படி தான் எரியணும். எரிஞ்சிச்சுனாக்கா கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து தம் உடைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து அடுப்பை அமுத்திட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழித்து தம் உடைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தம் உடைக்க போகிறோம். அவங்க தம் உடைக்கிற எப்படின்னு பார்ப்போம். தம் உடைக்க போகிறோம். இருக்கா நெருங்க இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். தம் உடைக்க போகிறோம். இப்படி தம் உடைக்கணும். ஓகேங்களா? பிரியாணி பாருங்கள், ஒத்தையாக சூப்பராக சூப்பர் கலராக இருக்குது. காளான் பீஸ் எடுத்துக்கணும், வெங்காயம் எடுத்துக்கணும், சோறு எடுத்துக்கணும். பிரியாணி எடுத்து செம்ம டேஸ்ட். பிரியாணி சூப்பராக இருக்குது. பிரியாணி வாங்க மக்களே, அனைவரும் சாப்பிடுவோம் பிரியாணி.